நம்ம எல்லாருமே ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ண ஒரு அப்டேட் வந்து டோனி ஸ்டார்க் எப்படியாவது திரும்ப மார்வெல்குள்ளே வரணுங்கிறது. ஆனால் அவர் டோனி ஸ்டார்க்காக வரலன்னா கூட டாக்டர் டூமாக வந்துட்டார். கிட்டத்தட்ட டாக்டர் டூம் கேரக்டர் வந்து ஒரு டார்க்கஸ்டான கேரக்டர் தான், வில்லன் கேரக்டர் தான். ஆனால் அவர் ஏன் அயன்மேனாக வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் தலைவன் தான் ரிட்டர்ன் ஆகிட்டானே. ஓகே, இந்த வீடியோ எது சம்மந்தப்பட்டதுன்னா நம்ம அயன்மேன் சம்மந்தப்பட்டது தான். என்ன அப்படின்னா, ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் அவர் வந்து அல்ட்ரானை சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கியிருந்தா, வாட் இஃப்ல ஒரு வேலை அப்படி நடந்திருந்தா அப்படின்னா எந்தெந்த விஷயம்லாம் நடந்திருக்காதுன்னு யோசிச்சு பாருங்களேன். கேப்டனுக்கும் நம்ம அயன்மேனுக்கும் சண்டை வந்திருக்காது. நாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் யாருமே பிரிஞ்சு போயிருக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட நம்ம தேனோஸ் வந்து பூமிக்கு வந்திருந்தால் கூட நம்ம ஒட்டுமொத்த அவெஞ்சர்ஸ் டீமும் ஒரே இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக டிஃபீட் பண்ணவும் சான்சஸ் இருந்திருக்கும். ஆனால் இது எதுவுமே நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த அல்ட்ரானை அயன்மேன் பக்காவாக உருவாக்க முடியாது போனது தான். இது என்னோட ஜஸ்ட் ஒரு தியரி தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.